கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. ஆமேன். ஒரு நடந்த உண்மை சம்பவம். எனது ஒரு நல்ல நண்பர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்தும் வருகிறார். அவரது 20 வயதில் அவரது தகப்பனார் இறந்துவிட்டார். கடைசியில் எனது நண்பர் தனது வயது முதிர்ந்த தாயாரை நன்கு கவனித்தும் வந்தார். தாய்க்கு ஒரு கால் சரியாக செயலிழந்தும் உள்ளது. தாய்க்கு அனுதினமும் குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து ஊட்டியும் விட்டு வந்தார். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவது, தாயினுடைய டாய்லெட் சுத்தம் பண்ணுவது, முகம் சுளிக்காமல் நன்கு கவனித்து வந்தார். இவரது வேலை தொழில்களிலும் பயங்கர கஷ்டம், பிரச்சனைகள் பல இருந்த போதிலும் தன் தாயை சிரித்த முகத்துடனே நன்கு கவனித்து அன்போடு தாயை கவனித்து வந்தார். தாயின் மரண நேரம் வந்தபோது தாய் தனது மகனை நோக்கி, எனது அருமை மகனே, ஒரு தாய் தன் குழந்தையை கவனிப்பது போல நீ என்னை அத்தனை பாசத்தோடும் பராமரித்து வந்தாயே. உனக்கு கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லை என்று அறிந்தும் என்னை அன்போடும் பாசத்தோடும் கவனித்து வந்தாயே. ஆனாலும் எனது பூரண மன நிறைவான ஆசீர்வாதம் உன்னோடு என்றென்றும் இருக்க வேண்டும். தேவன் உன்னை என்றென்றும் ஆசீர்வதிப்பார், உன்னை வழிநடத்தி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கடைசியாக இறந்தும் விட்டார். ஆம், இது முற்றிலும் உண்மையான ஒரு சம்பவம், நடந்த சம்பவம். எனது நண்பர் இன்றும் அதிக ஆசீர்வாதத்துடனும் ஆசீர்வாதமாகவும் இருக்க முக்கிய காரணம் தனது தாயின் பூரண மன நிறைவான ஆசீர்வாதமே. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் வயது முதிர்ந்த தாய் தந்தையரை அன்போடும் பராமரியுங்கள். ஆம், அன்று அந்த தாய் பூரண மன நிறைவாய் தந்த ஆசீர்வாதம் மூலம் என்றும் இவரது தொழில் மற்றும் வேலைகளெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆம், உனக்கு நன்மை உண்டாயிருக்க உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமேன். God bless you.